ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் ஃபேமிலிஸ். நம்ம என்ன பார்க்க போனால் இது வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை வெடிக்காலம் தாங்க. 1 மணிக்கு தாங்க இந்த வீடியோ. ஹோட்டலில் என்ன ஹோட்டல் பேருன்னு கூட தெரியலைங்க. திருவண்ணாமலையில் பசி வரை எடுக்குதா, சரி பாப்பாங்க டயர்ட் ஆகிடுச்சிங்க. செம்ம பஸ்ஸு ஃபுல் ரஷ்ஷுங்க. 1 மணி ஆயிடுச்சு பஸ்ஸு இட்டுன்னு போய் அங்கே விடவே. அதுவும் எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தாண்டே விட்டாங்க. சரி ஃபுல்லாக இது பஸ் லேட் ஆகும், நம்மளே இறங்கி நடந்து போயிட்டோம். சரி பசங்கள்லாம் டயர்டாக இருக்குவே, முதல்ல சாப்பிட வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தெம்பாக இருக்க முடியும். சாப்பிட வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க கிரிவலத்தில். ஃபஸ்ட்டு கோபுரத்துலேருந்து 2வது கோபுரத்தாண்ட போகும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. அண்ணாத்தி கத்துறாங்க. நாங்களே பயந்துட்டு திடீர்னு ஒருத்தரோட சிஸ்டரோட செயின் இப்போ அறுத்துட்டாங்க. பிடிங்கன்றாங்க. என்னன்னே தெரியல, யாருமே பிடிக்கல. அவங்க ஒருத்தரே போராடி பிடிச்சாங்க, மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க. ஓகே, நாங்கள் கிரிவலம் ஆரம்பிச்சிட்டோங்க. இது அப்பப்போ தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு. இது காலையில் மணி 7 மணிக்கே ஆகிடுச்சிங்க. 7 மணி 6 மணி இருக்கும். எடுக்க மாட்டேன்றாங்க. வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் அங்கே திருவண்ணாமலையில் பஸ்ஸில் சீட்டே கிடைக்கல. பசங்க ரொம்ப அழுந்து போயிட்டாங்க. அங்கேருந்து நின்றுக்கினே வந்தோமா, சரி குடியாத்தம் வந்து பஸ் யாருன்னு வெட்டி சீட்டு கிடச்சிச்சு. அங்கேருந்து சாப்பாடே வேணான்னு வந்தது படுத்து தூங்கிட்டோம். மணி பார்த்தா 4:30 மணி ஆகிட்டு இருக்குது. 11:30 மணிக்கு படுத்தவங்க 4:30 மணி ஆகிட்டுருந்துச்சு. சரியாச்சு பார்த்தா இதுக்கு மேலே பசங்கள்லாம் பட்டினியாகவே இருக்கிறாங்க. எனக்கு வேணாம்மா எதுவுமே அப்படின்ட்டாங்க. தோசை விற்றாருன்னா கூட சரி, நம்ம வேலை என்ன தான் இருந்தாலும் நம்ம லேடிஸுங்களோட நிலம முடியலன்னு படுத்துன்னு இருந்தால் ஆகாது இல்லைங்க. எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். நான் மட்டுமா, லேடிஸ் எல்லாருமே அப்படி தான். அங்கே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் சதறி களி போட்டு டீ வச்சு ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் உல வச்சுட்டுங்க. என்ன பண்ணலாம், பசங்க தூங்குதுங்களா, பசிக்கு வேறு ரொம்ப இதுவாக இருக்கும். நான் சமைக்கிறேன்னா வேணாமா அப்படின்ட்டாங்க. சரி இவ்வளோ நேரம் விட்டதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு முதல் டீ வச்சு குடித்தாதான் ஒரு இதுவாக இருக்கும், டயர்ட்னஸ் போகும் அப்படின்ட்டு முதல் டீ வச்சுட்டு அப்புறம் பசங்களெல்லாம் இழப்பணுங்க. என்ன விஷயம் இதுனா, வாழ்க்கையில் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா மதிக்கணும். இது வந்து வேறு நார்மலான இது வந்தால் ஜனம் கம்மி, இது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் போய் பார்க்குறேன். ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை என் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு நான் தனியாக போனது. ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனது கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக சரி பசங்களை கூட கூட்டின்னு போயிட்டு அங்கே போயிட்டு டீ வெடி கட்டி வச்சுட்டாங்க. சென்ட்டுக்கு டீ குடிச்சிட்டு இதுவும் ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையில். தனியாக போகிறதுக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சுங்க எனக்கே தெரியல. நான் போகவே மாட்டேன். டீ குச்சி குடிச்சது சரி, நீங்கள் போகலாச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு தான் அப்புறமா சாப்பிட்றோமா விளக்கு வச்சு வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி விளக்கு வச்சுட்டு வெறும் சாப்பாடு தாங்க வச்சேன். சாம்பார் இருந்துன்னு வேணாம்மா இருக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது. சரி அதோடு விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. சமைச்சது வெறும் சாப்பாடு வரைக்கும் வச்சுட்டு கால் ரொம்ப வலி எடுத்துக்கிச்சிங்க. நடக்கவே முடியல பசங்களுக்கு வேறு. அதனால் வந்து நான் படுத்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கூட டீ மட்டும் குடிச்சு திணி படுத்துட்டாங்க. சரி என்ன பண்ணலாங்க, ஃபஸ்ட்டு தடவை. அதனால் சரின்ட்டு இதுவும் ஒரு அனுபவம் அப்படின்னு நினச்சிக்கணும். சரின்ட்டு அந்த ஈவினிங் தாங்க சாப்பிட்டேன். நைட்டு ஒரு 7:30 மணிக்கு இன்னைக்கு சீக்கிரமாகவும் சாப்பிட்டோங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்மளோட ஒரு பிளாக் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இப்படி போனீங்க.